அரசியல் தெளிவூட்டும் சாணக்கியாவின் 6ஆம் ஆண்டு விழா சென்னை சேத்துப்பட்டு லேடி ஆண்டாள் பள்ளியில் நாளை சனிக்கிழமை மாலை 5 மணி முதல். அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்தியாவில் கல்வித்துறையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாகவும், ஆனால் கிராமப்புற நகர்ப்புற மாணவர்களிடையே டிஜிட்டல் கற்றல் இடைவெளி இருக்கிறது என்றும் பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. அதில் இந்தியாவில் கல்வித்துறையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளிகள் தர குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழகம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. அனைத்து கல்வி நிலைகளிலும் தமிழகத்தில்தான் மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகமாகும். தொடக்க கல்வி சேர்க்கையை பொறுத்தவரை தேசிய சராசரி 91.7% இருக்கும் நிலையில் தமிழகத்தின் சராசரி 98.4% இருக்கிறது. உயர்நிலை கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரி 56.2% இருக்கும் நிலையில் தமிழகத்தின் சராசரி 82.9% இருக்கிறது. கல்லூரிகள் பல்கலைக்கழக சேர்க்கையில் தமிழகத்தின் சராசரி 47% இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் உயர்கல்வியில் சேரும் பெண்களின் சேர்க்கை விகிதம் 47.3% இருக்கிறது. தமிழகத்தில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையிலும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி, புத்தகங்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு மிதிவண்டிகள், மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படுகின்றன. தன்னார்வலர்கள் மூலம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டு 35 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். கல்லூரிகளில் படிக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தின் மூலம் சுமார் 4.25 லட்சம் மாணவிகள் பலன் பெற்றுள்ளனர். மேலும் பெண் குழந்தைகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை இது அதிகரித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நகர்ப்புற கிராமப்புற மாணவர்களிடையே டிஜிட்டல் முறை கல்வியில் பாகுபாடு இருப்பதாகவும், இந்த குற்றச்சாட்டை களைவதற்கு கிராமப்புற பள்ளிகளில் டிஜிட்டல் கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரைத்துள்ளது.